கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பரிசுத்த வேதாகமும் கடவுளை குறித்து போதிக்கும் கருத்துக்களுக்கும் பொதுவாக மனிதர்களிடத்திலே காணப்படும் கடவுளை குறித்த கருத்துக்களுக்கும் இடையே இருக்கின்ற வேறுபாடுகளை நாம் சிந்தித்து வருகின்றோம். 2-3 தியானங்களுக்கு முன்பதாக உலகம் போதிக்கும் ஒரு வழி எல்லா பாதைகளும் கடவுளிடத்துல கொண்டு போய் சேர்க்கும். நம்ம எந்த மதத்தை நாம் பின்பற்றினாலும் கடைசியா அந்த மெய்யான கடவுளை நம்ம சென்றடையலாம் அப்படிங்கிற ஒரு கருத்து. அதோடு தொடர்புடைய மற்றொரு கருத்து தான் இன்னைக்கு நம்ம சிந்திக்க போறோம். இது கிறிஸ்தவர்கள் மத்தியில, பொதுவா மேற்கத்திய நாடுகளில் காணப்படுகின்ற கிறிஸ்தவர்கள் மத்தியிலே அதிகமாக காணப்படுகின்ற ஒரு தவறான கண்ணோட்டம் என்று நான் சொல்வேன். அது என்னவென்றால், இறுதியில் கடவுள் எல்லா மனிதர்களையும் மீட்டுக் கொள்வார், பரலோகில் ஏற்றுக்கொள்வார். In the end, God will save everyone. அப்போஸ்தலர் 17:27 நம்ம வாசிக்கலாம். கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல. அப்போஸ்தலனாகிய பவுல் அத்தேனே என்ற உலக பிரசித்தி பெற்ற பட்டணத்தில் பிரசங்கிக்கும் பொழுது இந்த வார்த்தைகளை அவர் கூறுகிறார். ஒன்றான மெய்தேவன் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல, நாம் எப்படியாவது அவரை அறிய வேண்டும் என்று தன்னை அவர் நமக்கு வெளிப்படுத்துகிற கர்த்தராய் இருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, கடைசி நாள்ல கடவுள் என்ன பண்ணுவார்னா, ஒருத்தன் செய்த நல்லது கெட்டது இது ரெண்டையும் எடை போட்டு பார்த்து அவனுடைய நன்மை தீமையை காட்டிலும் அதிகமாக இருந்தால் அவனை கடவுள் பரலோகத்துல ஏற்றுக்கொள்வாரு. இல்ல, ஒருவன் தன்னுடைய மனசாட்சிக்கு பயந்து எப்போதுமே நல்லதை செய்வான் என்றால் அவன் சொர்க்க ராஜ்யத்திற்கு போகலாம். அப்படி இல்லைன்னா, கடவுள் ரொம்ப அன்பானவருங்க, அவர் இரக்கம் பாராட்டுகிறவர். அவர் ஒருவனையும் ஒரு காலமும் நரகத்தில் தள்ளுவதில்லை. எல்லாரையும் அவர் என்ன பண்ணுவாரு, பரலோகத்திலே ஏற்றுக்கொள்வார். சரி, இந்த கூற்றுக்களை சற்று ஆராய்ந்து பார்ப்போம். இப்போ கடவுள் எல்லா மனிதரையும் அவருடைய கிரியைகளின் அடிப்படையில, மனசாட்சியின் அடிப்படையில, இல்ல தன்னுடைய அன்பின் அடிப்படையில பரலோகத்துல ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவர் இந்த பூமிக்கு இயேசு கிறிஸ்துவை அனுப்ப வேண்டியதின் அவசியம் இல்லை. ஏன்னா எப்படியும் முடிவில் எல்லாரையும் அவர் பரலோகத்துல ஏற்றுக்கொள்ள போறனால எதற்காக தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பணும்? அந்த ஒரே பேரான குமாரனானவர் எதற்காக அவ்வளவு கொடூரமான ஒரு மரணத்தை கல்வாரி சிலுவையிலே சந்திக்க வேண்டும்? அதற்கு எந்த ஒரு அவசியமும் இல்லை. வேற ஒரு சிலர் சொல்லுவாங்க என்ன அப்படின்னா, யாருக்கெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கப்படலையோ, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்படாமல் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் பரலோகத்துல இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு கடவுளை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு சான்ஸ் கிடைக்கல அப்படின்னு சொல்லி. இது ஒரு நல்ல ஒரு அனுமானம் தான். உபாகமம் 29:29 ரகசியமான காரியங்கள் கர்த்தருக்குரியது. கடவுள் என்ன செய்வார் என்று அவர் ஒருவருக்கு தான் தெரியும். இது ஒரு ரகசியமாவே அவர் வைத்திருக்கிறார். ஏன்னா பைபிள்ல தன்னை குறித்து கேள்விப்படாதவர்களை அவர் எதன் அடிப்படையில் நியாயம் தீர்ப்பார் என்று நமக்கு வெளிப்படுத்தப்படல. ஆனா அதே சமயம் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அறுவடை மிகுதி, அறுவடைக்கு எஜமானன் வேலையாட்களை அனுப்பும்படி நீங்க வேண்டிக் கொள்ளுங்க. அந்த அனாலஜி, ஒருவேளை அந்த அறுவடையை அறுக்க சரியான நேரத்திலே வேலையாட்கள் செல்லவில்லை என்றால் அது கெட்டு போய்விடும், அது அழிந்து விடும். அப்ப அந்த ஆத்ம பாரம், இந்த ஆத்மாக்கள் அழியக்கூடாது என்பதற்காக தான் இயேசு கிறிஸ்து, நீங்க ஜெபம் பண்ணுங்க, எஜமான் அறுவடைக்கு ஆட்களை அனுப்ப வேண்டாம். அப்போஸ்தலனாகிய பவுலும் இல்ல புதிய ஏற்பாட்டுல பல இடங்களிலே சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியதின் கட்டாயம் எதினால் நாம் போய் இந்த சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டால் அந்த மனிதர்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ளும் வாய்ப்பில்லை. கடவுள் நன்மை செய்கிறவர்களை இல்ல எந்த தெய்வத்தை வழிபடுகிறவர்களையும் மெய்யான கடவுள் பரலோகில ஏற்றுக்கொள்வாரே என்றால் சுவிசேஷம் அவசியம் இல்லை, கிறிஸ்து வர வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு பிரியமானவர்களே, நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கவும் இயேசு கிறிஸ்துவை பிறருக்கு அறிவிக்கவும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏன்? இயேசு கிறிஸ்துனார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன். அப்போஸ்தலர் 4:12 இயேசு கிறிஸ்து அல்லாமல் இந்த வானத்தின் கீழே பூமியின் மேல மனிதர் ரட்சிக்கப்படுவதற்காக ஒரு நாமும் அருளப்படவில்லை. 1 தீமோத்தேயு 2:5-6 எல்லா மனிதருக்கும் கடவுளுக்கும் இடையே ஒரே ஒரு மத்தியஸ்தர் தான், இயேசு கிறிஸ்து மட்டும்தான். சில வேளைகள்ல உண்மையை ஏற்றுக்கொள்வது மிக கடினம். பொய் ரொம்ப நல்லதா தெரியுது, ரொம்ப ஈஸியா இருக்கு.
பிராக்டிக்கலா இருக்கு. ஆனா உண்மை பிராக்டிக்கலா அல்ல. அதை ஏற்றுக்கொள்றதும் அதை பின்பற்றுவதும் கஷ்டம். இப்ப நிறைய பேர் பொய்ய நம்புறாங்க, பொய்ய பின்பற்றுறாங்க. அப்படிங்கிறனால பொய் உண்மையாகாது. பரிசுத்த வேதாகமம் கூறுகின்ற ஒரு கருத்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு ரட்சிப்பு. அப்ப அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கிறவர்களாகவும் அவரை பிறருக்கு அறிவிக்கிறவர்களாகவும் நாம் காணப்பட வேண்டும். வேதம் சொல்றது, அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல, தம்மை தேடுகிறவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிற மெய் தேவனாய் அவர் இருக்கின்றார். எனவே கடவுள் இறுதியில் எல்லோரையும் ஏற்றுக்கொள்வார் என்பது பரிசுத்த வேதாகமத்தின் போதனை அல்ல, அது மனிதனுடைய ஆசையின் வெளிப்பாடு. எனவே நாம் அப்படிப்பட்ட தவறான கருத்துக்களுக்கு இடம் கொடாமல் கிறிஸ்துவை விசுவாசித்து கிறிஸ்துவை அறிவிப்பதின் முக்கியத்துவத்தை உணர்ந்து செயல்பட தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமீன்.